Hello friends, welcome to Shakti's Recipes. இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, சின்னதா 5 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு 5 மிளகாய் வத்தல், 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி, 6 பூண்டு, 3 டீஸ்பூன் பொரிகடலை, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணியே ஊற்றாம இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது இதில் 1/2 கப்பு வெங்காயம் சேர்த்து இதை நல்லா மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள், இந்த மாதிரி திரளாக இருக்கும், ரொம்ப நைஸாக வராது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது மட்டன் கீமா, அதாவது மட்டன் கொத்துக்கறி, இது இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்துக்கறியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கிடச்சிட்டனால நான் இதை அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவோட இந்த கொத்துக்கறியும் நம்ம சேர்த்து மொத்தமாக கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப்பு கருவேப்பிலை, குட்டி குட்டியாக நறுக்குன கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இதில் உங்களுக்கு தண்ணி ஏதாவது கூடின மாதிரி இருந்தால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாலாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா காஞ்சு சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை போட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே பொரித்து எடுத்தால் தான் இது உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி இதை பொரிச்சுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் கோலா உருண்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.